Hello everyone, welcome back to Curious Minds. So in this session நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா 10th standard 4th lesson electricity ஓட book bag problems solutions தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். First question, an electric ion consumes energy at the rate of 420 watt when heating is at maximum rate and 180 watt when heating is at minimum rate. The applied voltage is 220 volt. What is the current in each case? So given data, so maximum rate இருக்க power நான் P1 எடுத்துக்கிறேன். P1 is equal to 420 watt. Minimum rate இருக்க power நான் P2 எடுத்துக்கிறேன். P2 is equal to 180 watt. So supplied voltage is equal to 220 volt. Calculate current in each case. So current in each case na நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? I1 and I2. இது ரெண்டையும் நம்ம calculate பண்ணணும். Okay. So power ஓட formula நமக்கு என்ன தெரியும்? P which is equal to VI. So இதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? Current. அப்ப இந்த formula நம்ம எப்படி rearrange பண்ணி எழுதிக்கலாம்? I which is equal to P divided by V. So first I1 current கண்டுபிடிக்கிறதுனால I1 is equal to P1 divided by V, which is equal to P1 420 divided by voltage 220. So இது ரெண்டையும் divide பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1.9 unit of current ampere. So I2 current calculate பண்ணோம் இல்லையா? I2 is equal to P2 divided by V is equal to P2 180 divided by 220, which is equal to 18 divided by 22. So இதை solve பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 0.8 ampere. So இதுதான் நம்மளோட first problem ஓட solution. Second question, a 100 watt electric bulb is used for 5 hours daily and 4 60 watt bulbs are used for 5 hours daily. Calculate the energy consumed in kilowatt hour in the month of January. So question என்ன கொடுத்திருக்காங்கன்னா 100 watt bulb daily 5 hours யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி 4 60 watt bulbs daily 5 hours யூஸ் பண்றாங்க. இப்படி இந்த ரெண்டு பல்ப் அவங்க யூஸ் பண்ணிட்டு வரும்போது டோட்டலா ஜனவரி மந்த்துக்கு எவ்வளோ எனர்ஜி வந்து கன்சியூம் ஆயிருக்கும் அதை கிலோவாட் ஹவர்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 watt பல்ப் 5 hours யூஸ் பண்ணுறோம், 60 watt பல்ப் 5 hours யூஸ் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ 60 watt பல்ப்னா 4 60 watt பல்ப். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேல்குலேட் பண்ணோம்னா 100 watt பல்ப் எவ்வளோ எனர்ஜியை கன்சியூம் பண்ணியிருக்கோம் 5 ஹார்ஸில் அப்படின்னு கேல்குலேட் பண்ணணும். எனர்ஜி consumed by 100 watt bulb, which is equal to 100 multiple by எவ்வளோ ஹார்ஸ் அந்த பல்ப் வந்து யூஸ் பண்ணாங்க 5 hours. So 500 watt hour. So 100 watt bulb
5 மணி நேரம் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ எனர்ஜி எனக்கு கன்சியூம் ஆகும்னா 500 வாட். சிமிலர்லி 60 வாட் பல்ப் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா எனர்ஜி consumed by 60 watt, which is equal to 60 multiple by total எத்தனை பல்ப் நமக்கு 4 பல்ப் multiple by எவ்வளோ ஹார்ஸ் அவங்க க்ளோ பண்ணாங்க 5 ஹார்ஸ். ஸோ 1200 வாட். அப்போ 60 வாட் பல்ப் எவ்வளோ எனர்ஜியை கன்சியூம் பண்ணியிருக்கு அப்படின்னா 1200 வாட். டோட்டல் எனர்ஜி கன்சியூம்டு பர் டே. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் பண்ணியிருக்குன்னா இதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். 500 plus 1200 which is equal to 1700 watt hour, which is equal to 1.7 kilowatt hour. ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ணிட்டோம், ஒரு நாளைக்கு எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் ஆகும்னு கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணணும், ஜான்வரி மந்த் ஃபுல்லாக எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் பண்ணியிருக்கோன்னு கால்குலேட் பண்ணணும். டோட்டல் நம்பர் ஆஃப் days in the month of January, which is equal to 31. So energy consumed in the month of January is equal to 31 multiple by 1.7, 52.7 kilowatt hour. ஸோ ஜான்வரி மந்த் ஃபுல்லாக எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் ஆயிருக்குன்னா 52.7 kilowatt hour. ஸோ இதுதான் செகண்ட் ப்ராப்ளமோட சொல்யூஷன். ஸோ இந்த செஷனில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா ஃபோர்த் லெசனோட புக் பேக் ப்ராப்ளம்ஸ் ஃபஸ்ட்டு 2 ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதோட கண்டினியூவேஷனை நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். If you like this video, share it. If you have any doubts, post it in the comment section. Subscribe the channel for more videos. Would like to end the session with a small quote: stay positive and spread positivity. Thank you all.